ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னு நம்புறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அந்த ரொம்ப அது நேசிக்கிறாருன்றதை அதை விளக்க முடியாது. அவருடைய அன்புக்கு டெஃபினிஷனே கிடையாது. அவ்வளோ ஆழமாக அவங்களை நேசிக்கிறார். அவரை நேசிக்கிறனால தான் இன்னி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் நம்மளாம் உயிரோடு இருந்து அவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆமென். யோசிச்சு பாருங்க, அவருடைய கிருபை ஒரு நிமிஷம் நம்மளை விட்டு அப்படி விலகி போயிருந்தா எப்படி இருந்துருக்கோம்ல? அவருடைய என்னடா இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பாவம் செய்யாதன்னு சொல்கிறேன், என் மனசு கஷ்டப்படுது நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கூட அப்படி கேட்காம மறுபடியும் இந்த காரியத்தை செய்கிறியே, அதனால் கொஞ்ச நேரம் நான் விலகி இப்படி போகிறேன்னு சொல்லியிருந்தேன், நம்ம வாழ்க்கை என்ன இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம எவ்வளோ தடவை பாவம் செஞ்சாலும், அவர் மனசு கஷ்டப்படுத்தினாலும், நாம் அவரை விட்டு விலகி போனாலும், அவர் நம்ம கூடவே தாங்க எப்பவுமே இருக்கிறாரு. ஆமென். பைபிளில் அவருடைய அன்பை குறித்து நிறைய இடத்துல அழகாக எழுதியிருக்கிறோங்க. ஆனால் ஒரு வேர்டு ஆங்கில பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. He loves us unconditionally அப்படின்னு இருக்கு. எப்படி நேசிக்கிறாராம்? சத்தமாக சேர்ந்து சொல்லுங்க. எப்படி நேசிக்கிறாராம்? அன்கண்டிஷனலி. அந்த வேர்டுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகான வேர்டாக இருக்குல்ல அது. அன்கண்டிஷனல். தமிழில் என்ன அர்த்தம் அதுக்கு? அளவு கரெக்டான மீனிங் சொல்லுங்க பாபா. நிபந்தனையற்ற ஒரு அன்பா. அது பேசும்போது எனக்கு உள்ள அந்த கூஸ் பம்ப்னு சொல்லுவாங்க, அந்த புல்லரிக்கிற அவருடைய அன்பு எவ்வளோ அழகான அன்பு பாருங்களேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க. ரொம்ப அழகான அன்பு அவருடைய அன்பு. He loves us unconditionally.